ஆந்திராவிலிருந்து தமிழர்களுக்கு அரிசி வருகிறது, தமிழர்களுடைய அரிசியில் ஆந்திரான்னு எழுதியிருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் இது குறித்து இப்போ நான் சொன்ன இதே டைட்டில்லையே ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த விவகாரம் மிக முக்கியமான அளவில் பேசு பொருளாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து அவரும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அவங்களுடைய நெல் கொள்முதல் உடனடியாக அரசு செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆந்திராவிலிருந்து அரிசி வர்றது தான் திராவிட மாடல் அப்படின்னு சீமான் கேட்டிருக்கிறாரு. ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த நெல் கொள்முதல் தொடர்பாக நடக்கக்கூடிய ஒரு லஞ்ச புகாரை கடந்த செப்டம்பர் மாதம் வெளிப்படுத்தியிருந்தார். 2025 கோடி வரைக்கும் அந்த லஞ்ச புகாருங்கிறது இருக்குது, முறைகேடுங்கிறது இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம விரிவாக இந்த ஒரு காணொலியில் பேசிடுவோம். மிக தர்க்கபூர்வமான தரவுகளோட தகவல்களோட பேசிடுவோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. இன்றைய தினம் சீமான் அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான அந்த அறிக்கை, அப்புறம் பேட்டியிலையும் கொடுத்துருந்தார். அதில் என்ன அப்படின்னா, ஆந்திராவிலிருந்து அரிசி தமிழர்களுக்கு வருகிறதா, ஏன் திராவிட மாடல் இப்படி ஒரு முறையை நடைமுறைப்படுத்தணும்? ஏற்கனவே தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்கிருச்சு. ஏற்கனவே சம்பா சாகுபடி, குறுவை சாகுபடியில் விவசாயிகள் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. கடைசி கொஞ்ச நாள், இந்த ஒரு கொஞ்ச நாளில் தான் அவங்களுக்கு ஒரு மீட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அதுலேயும் மழை வந்துருச்சு. சம்பா சாகுபடியெல்லாம் மழையில் பாதிக்கப்பட்டு பயிர்களெல்லாம் சேதமாகக்கூடிய அந்த சூழல் வந்துருச்சு. கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் அருகே நம்ம அண்மையில் பார்த்துருந்துருப்போம். விவசாயிகள் இடி விழுந்து மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அவர்களுக்கு நிதி உதவி, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்படி விவசாயிகளுடைய நிலை அப்படிங்கிறது தமிழகத்தில் நாளும் நாளும் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கிற அந்த ஒரு சூழலில் இன்றைக்கும் விவசாயம் செய்பவர்களை காக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு பவர் சென்டரால் முடியும்னா அது அரசு அதிகாரம் மட்டும்தான். அந்த அரசு அதிகாரம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்களை உடனடியாக செய்யணும். நெல்லை கொள்முதல் செய்கிறதுக்கு மக்களுக்கு தேவையான ஆவணங்களை செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களும் கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதனுடைய ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, அதில் 2-3 விஷயமாக பேசலாம். ஒன்று, இந்த சம்பா சாகுபடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் மழையினால் அந்த நெல் பயிர்கள்லாம் வீணாகுது, சேதமாகுது. அவர்கள் அதை சரிவர பயன்படுத்திக்க முடியல. நெல் கொள்முதல் அப்படிங்கிறது அதை நோக்கி அவங்க எடுத்துகிட்டு போகவே முடியல, பருவமழை தொடங்கிட்டதுனால. இன்னொரு பக்கம் ஏற்கனவே குறுவை சாகுபடியில் அவங்க தேக்கி வச்சுருந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்கிறதுக்கு அரசு தாமதிச்சிருக்கு. இதனால் அதிலலாம் அப்படியே முளைக்கட்டின மாதிரி பயிரெலாம் விளைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஏற்கனவே இந்த விஷயத்தில் விஜய் கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நாகை மாவட்டத்தில் காலையில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அப்படியே இரவு திருவாரூருக்கு வந்தார். அந்த திருவாரூர்லேயும் பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரத்தின் போது விஜய் சொன்ன நிறைய விஷயங்களை பேசினார். அதில் அவர் பற்ற வச்ச ஒரு விஷயம் பெருசாக விஜய் பேசுனதில் கண்டுகொள்ளப்படாத ஒரு விஷயமா இருந்தது. அது என்ன அப்படின்னா, டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியமாக இருக்கிற தஞ்சை பகுதியில் ஒரு முறைகேடு நடக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு விஜய். நெல் மூட்டைக்கு 10 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க, 10 ரூபா தான் கொடுக்குறாங்க, 40 ரூபா லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு முறைகேட்டை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். இது கிட்டத்தட்ட அதாவது 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 1000 டன்னுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குற அந்த முறைகேடை விஜய் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 4 வருடங்கள் திமுக ஆட்சியிலே 2025 கோடி இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டா வருது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு மோசடியாக, ஊழலாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத விஜய் 40க்கு 40ங்கிறது உங்கள் டார்கெட்டாக இருக்கலாம், ஆனால் 40 ரூபாயை கொடுத்து வயிற்றில் அடிக்கிறீங்களேன்னு சொல்லி விஜய் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். 40 ரூபா லஞ்சம் வாங்கி வயிற்றில் அடிக்கிறீங்களேன்னு. அந்த 40 ரூபா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆண்டுகளுக்கும் அத்தனை விவசாய பெருமக்கள்கிட்ட இருந்து வாங்கின ஒட்டுமொத்த அந்த பணத்தையும் கணக்கிட்டா கிட்டத்தட்ட நம்ம நடப்பு வருஷம் 2025 அந்த வருஷம் தான் அந்த அமௌண்ட் 2025 கோடி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன்ல தெளிவாக எழுதியிருந்தாங்க. இதுல ஒரு சில எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவல்களையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த முறைகேடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் விவசாயிகள் ஏற்கனவே அவங்களுடைய
இப்போ சீமான் கூட இப்போ பேசியிருக்கும் போது சொல்லியிருக்கிறாரு 17% 22% அவங்களுடைய அந்த நெல் கொள்முதல் செய்யும்போது அந்த ஈரப்பதத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்துல நெல் கொள்முதல் செய்யும் பொழுது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தை ட்ரை பண்றதுக்கு ட்ரையர் வேணும், கொஞ்சம் அதுக்கான இயந்திரங்கள் இருந்தா கொடுங்கிறது விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையா இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கான ட்ரையர் ஏற்பாடுகளும் நடக்கல. அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுல இருந்து மத்திய அரசு வரைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த 2025 கோடி அப்படிங்கிறது பரவலாக எல்லாருக்குமே வந்து இது வந்து லஞ்சமா போகுது அப்படிங்கிற ஒரு புகார் இருந்தது. இது லஞ்சங்கிறத தாண்டி இதுல வேற சில பிரேக் டவுனும் சில பேர் பண்ணாங்க. நீர் விகடன்ல பருவகால பணியாளர் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் பிரபு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரிகிற பட்டியல் எழுத்தர்னு ஒரு பொறுப்பாளர், அப்புறம் கிளார்க்கு உதவி நிலையில் இருக்கிறவங்க, சுமை தூக்கும் தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே பொதுவாக வந்து டெம்பரரி பணியாளர்கள் தான் இவங்க எல்லாமே. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த சீசனில் அந்த டைமில் மட்டும்தான் வேலை. ஆனால் கொள்முதல் நிலையங்களில் இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்களில் வந்து அந்த விவசாயிகள் கொண்டு வர்ற அந்த நெல்லை வந்து தூத்துறது, சாக்கில் போட்டு எடை போடுறது, லாரியில் ஏற்றி அதை வந்து குடோனுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இந்த சுமை தூக்குற பளு தூக்குற வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு அரசு சம்பளமாக கொடுக்குது. இதை அந்தந்த தொழிலாளர்கள் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அமௌண்ட் வந்து கூலியாக, தினக்கூலியாக ஒரு 300 ரூபாய் சம்பளமாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இது போதுமானதாக இல்லை அப்படிங்கும்பொழுது தான் தோராயமாக மூட்டைக்கு விவசாயிகள்கிட்ட ரூபாய் 50 ரூபாய் லஞ்சமாக வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அதில் பாதி தொகை தான் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு போகும். மீதி பணம் அந்த பட்டியல் எழுத்தர்னு ஒரு கேரக்டர் சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு போகும். அவங்ககிட்ட இருந்து கொள்முதல் நிலையத்துக்கு செயல்படுற அந்த கிராமத்துக்கு மூட்டைக்கு 5 ரூபான்னு லஞ்சம் போகுது. கொள்முதல் அலுவலருக்கு மூட்டைக்கு 2 ரூபா, துணை மேலாளருக்கு 2 ரூபா, முதுநிலை மண்டல மேலாளருக்கு வாரத்துக்கு 5000, ஆய்வுக்கு வரக்கூடிய குழுவினருக்கு ஒவ்வொரு முறையும் 5000 ரூபாய், தரக்கட்டுப்பாட்டு குழு வந்தால் அவங்களுக்கு ஒரு 5000, குடோனுக்கு போனவுடனே அங்கே லோடுக்கு ஒரு 5000, இப்படி 5000 தொடங்கி 10,000 வரைக்கும் லோடு ஏற்று சொல்லக்கூடிய அந்த லாரிக்கு 3000. இந்த மாதிரி ஒரு நிலையில் நான் சொல்கிறது கன்சால்டேட்டடாக மொத்தமாக ஒவ்வொரு மூட்டைக்கும் சேர்ந்து மொத்தமாக வர்றது, வாரம் முழுக்க வாராந்திர அடிப்படையில் வர்றது, இப்படின்னு இந்த லஞ்ச பணம் அப்படிங்கிறது ஒரு முறைகேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பருவகால பணியாளர் கூட்டமைப்புடைய மாநில தலைவர் பிரபு வந்து ஜூனியர் விகடன்லாம் சொல்கிறாப்புல. இதைத்தான் விஜய் வந்து இந்த விஷயத்தை விஜய் தொடங்கி வச்சார்னு சொல்லலாம். அவர் சொன்னதுக்கு பிறகு இந்த விஷயத்தை ஆய்வு பண்ணும்போது ஜூனியர் விகடன் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்படி 2025 கோடி ஒரு வருடம் 4 வருடங்களில் நடந்த ஒரு முறைகேடு. இதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு பிறகும் இதை பற்றி திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சீமான் இன்றைக்கு குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல் 17% 22% வரைக்கும் நெல் கொள்முதல் செய்யும் பொழுது அதோட ஈரப்பதத்தை அதிகரிக்கணும்னு விவசாயிகள் கோரிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ட்ரையர் இயந்திரம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து செய்யலை. அங்கங்கே செலவு வைக்கிறதுக்கு பணம் ஒதுக்குறீங்க. நிறைய சிலைகளெல்லாம் குறிப்பிட்டார். இதெல்லாமே சீமான் சொன்னது. அப்படி இருக்கும்பொழுது இதற்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய நெல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அந்த நெல் கொள்முதல் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே மத்திய அரசுலேருந்து ஒரு மிக போதுமான நிதி வந்து கொடுக்கப்படுகிறது வருடாந்திர அடிப்படையில். அந்த நிதி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை தாண்டி ஜிடிபி அதிகரிச்சிருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநிலை அறிக்கை கூட தமிழ்நாடு அரசு வெளியிடுகிறது. அப்படி ஜிடிபி அதிகரிக்கும் பொழுது உள்நாட்டு வேளாண்மை உற்பத்தி மட்டும் ஏன் குறையுது? ஆந்திராவிலிருந்து அரிசி வாங்குகிற நிலைமைக்கு ஏன் வந்து வருது? ஏற்கனவே இந்த நெல்லை வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட சாக்கு கிடையாது. தார்பாயை கொண்டு அதை மூடுறது கூட கிடையாது. அதனால தான் மழை வந்து நெற்பயிர்கள்லாம் வந்து முளைவிட ஆரம்பிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இது என்ன திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் இப்போ நான் சொன்ன அத்தனை கருத்துக்களுமே வலுவாக ஆழமாக பேசியிருக்கிறார். இதே போல் இந்த நேரத்தில் பருவமழை தொடங்கிவிட்ட இந்த காலத்தில் இது வெறும் தொடக்கம்தான். இது போல் இன்னும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதற்கு முன்பாக அரசு முன்வந்து நெல்லை உடனடியாக தாமதிக்காமல் கொள்முதல் செய்யணும். விவசாயிகளுக்கு உரிய நீதி நியாயங்களை வழங்க வேண்டும். அவர்களுக்கு இந்த மத்திய அரசினுடைய உணவு வழங்கல் பிரிவிலிருந்து வரக்கூடிய அந்த நிதி சரிவர பயன்படுத்தப்பட்டு அந்த நிதி மூலமாக இந்த கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய வேண்டும். அதன் மூலமாக விவசாயிகளுடைய அந்த அவங்க சேகரித்து வச்சிருக்கிற அந்த நெல் விற்பனைக்கு சென்று அவர்களுக்கு உரிய தொகை வந்து கிடைக்கப்பெற வேண்டும். ஏற்கனவே சொன்ன விஜய் எக்ஸ்போஸ் பண்ண அந்த 40 ரூபா அப்படிங்கிறது
அதை பற்றி பேசும்பொழுதே என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து 60 ரூபாய் ஆயிடுச்சு, 40 ரூபாங்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது, மூட்டைக்கு 40 ரூபா அப்படிங்கிறது மூட்டைக்கு 60 ரூபா ஆயிடுச்சு திமுக காலத்தில் அப்படிங்கிறதும் அதே ஜூனியர் விகடனில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. இது பற்றி சீமான் பேசியிருக்கிறார், எடப்பாடி பேசியிருக்கிறார், ஏற்கனவே விஜய் பேசியிருக்கிறார். இதை நம்ம மீண்டும் நினைவூட்டி நாம் சொன்னது போல் இதை குறித்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எல்லா சமூக ஆர்வலர்களுடைய கருத்தையும் நாம் வழிமொழிந்து இந்த தகவலை பகிர்ந்துக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்னவோ அதையுமே வந்து எங்களோட பகிர்ந்துக்குங்க. மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்குங்க. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு தருணத்தில் இன்னொரு விஷயத்தை பற்றி விரிவாக பேசுவோம். நன்றி.